தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெட்மிட்டேருந்து நிறைய லீக்ஸ் அண்ட் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகிற ரெட்மி நோட் 9 ப்ரோ பின்ன ரெட்மி K30 ப்ரோ இது மட்டும் இல்லாமல் வரப்போகிற போக்கோ F2 பற்றி நிறைய லீக்ஸ் அண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி K30 ப்ரோ மார்ச் எண்டுக்குள்ளே, அதாவது மார்ச் எண்டுக்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரெட்மி K சீரிஸ் எல்லாமே ஒரு நல்ல பிராண்டட் மொபைல் தான். 4Gயில் சூப்பராக வந்துச்சு. இப்போ வந்து ரெட்மி K30 ப்ரோ கண்டிப்பாக இந்தியாவில் மார்ச் எண்டுக்குள்ளே லான்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு லீக்ஸ் போயிட்டுருக்கு. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வந்து சீனாவில் உங்களுக்கு 5G டிவைஸாக கிடைக்கும். இது வந்து dimensity 800 Mediatek ப்ராசஸரில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து ப்ரோ கேமரா மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ன்ற ஒரு கோட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா ப்ரோ கேமரான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராசஸர் வைஸாலும் சரி கேமரா வைஸும் சரி ஒரு பெட்டர் ஃபீச்சர் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெர்ஷன்லையும், அதாவது நோட் 7 நோட் 8 எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெர்ஷனாக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும், பின்ன கேமரா, பின்ன எல்லாமே ப்ராசரை கூட எல்லாமே ஹை அப்கிரேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ரெட்மி நோட் 8 கம்பேர் பண்ணும்போது நோட் 9ல் கண்டிப்பாக எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ஹை எண்டில் கிடைக்கும். பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா 4920 mAh, அதாவது 4920 mAh பேட்டரி கிடைக்கும். நியர்லி 5000 mAh வரும். ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு 30 வாட்ஸ்லேருந்து 33 வாட்ஸ், ரொம்ப கம்மியாக போனால் 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். ஸோ இந்த லெவலில் தான் ஏதாச்சும் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கே பெட்டர் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 மெகா பிக்சல் கேமரா கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் இருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் டிஸ்பிளே கிடைக்கும். பின்ன வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுப்பாங்க. ப்ரைஸ் வந்து ஆல்ரவுண்ட் 15K வரும். ப்ரைஸ் கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். பட் ஆனால் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நீங்கள் ரியல்மி 6 ப்ரோவோட கம்பேர் பண்ணிங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ கண்டிப்பாக ஒரு பெட்டர் ஃபீச்சர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸில் நிறைய பெர்ஃபார்மன்ஸும் சரி கேமராவும் சரி உங்களுக்கு ரியல்மி 6 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். இதை தொடர்ந்து போக்கோ F2க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. போக்கோ F1க்கு அப்புறம் F2 லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா போக்கோ X2 தான் லான்ச் ஆச்சு. ஆனால் இப்போ போக்கோ F2ல நிறைய லீக்ஸ் வந்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F2 ஒரு 5G ஃபோனாக தான் லான்ச் ஆகும். இதில் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி ப்ராசஸர் வரும். அதே மாதிரி இருக்கிறதுலே 5Gலே ரொம்ப ப்ரைஸ், அதாவது விலை கம்மியான ஸ்மார்ட் ஃபோனில் போக்கோ F2 லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்போது அதை பற்றி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ அதை பற்றி வேறு எதுவும் லீக்ஸ் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா இல்லைன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ முடிஞ்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் ஃப்ரம் அப்டேட் தமிழா. நன்றி, வணக்கம்.